சார். ஏய் வாடா சுந்தரிசா. சார் வணக்கம் சார். எங்கள் புது விவோ V50 ப்ரோ கேமரா ஃபோன் சார். கொஞ்சம் இதோட வீடியோ மட்டும் போடுறீங்களா? கொடு சார். ஒரே ஒரு யூனிட் தான் இருக்குது, ரிட்டர்ன் கொடுத்துருங்க. அது நான் கொடுத்துட்றேன். சரி நீ கலக்குப்பா, கலக்கு. ஓகே சார், பாய் சார். சார். வாப்பா விவோ சுந்தரேசா. ஹாய் சார். விவோ X300 ப்ரோ எங்கள் புது ஃப்ளாக்ஷிப் ஃபோனு. ஒரு வாட்டி யூஸ் பண்ணி டெஸ்ட் பண்ணி பாருங்கள். கீப்பர் யூனிட் அது தடவை. எஸ் சார். கலக்குப்பா, கலக்கு. போயிட்டாங்க சார். யா பேபி, தாஜ் கவர்மெண்டில் மீட்டிங் வச்சுக்கலாம். விவோ சுந்தரேசா. இல்லை ஒன் செகண்ட். டின்னர் நம்ம போயிட்டு நைட்டு தாஜ் கவர்மெண்ட் இல்லைன்னா வந்து பார்க்கு இல்லை ITC கிரான்ச்சோல. சரி ஒன்று பண்ணு, நான் இப்போ ஒரு பிச்சைக்காரனை பார்க்க வந்துருக்கேன், கால் பண்ணுறேன். ஓகே பாய் பேபி, தேங்க்யூ. வாடா, எப்படி இருக்க? புது X300 ப்ரோ லான்ச் பண்ணியிருக்கோம். 4 யூனிட்டு நீயே வச்சுக்கோ. வேணா வீடியோ போடு, இல்லைனா இல்லை. பெஸ்ட்டு கேமரா ஃபோன் எங்களுக்கு தான். சரியா? போயிட்டு வரவா. பாய்டா. கலக்குப்பா, நீ கலக்கு. இந்த மாதிரி தான் விவோ லெவலப் பண்ணிட்டே இருக்காங்க. X60லேருந்து ஆரம்பிச்சது இப்போ X300 ப்ரோ வரையும் வந்திருக்கு. அன்பாக்ஸ் பண்ணி பார்த்துடலாம். ஸோ 2 பாக்ஸஸுமே இருக்குங்க, vivo X300 and X300 Pro. பட் X300 Proட அன்பாக்சிங், சைனீஸ் வேரியண்டோட அன்பாக்சிங் ஆல்ரெடி சேனல்ல இருக்கு. நீங்க பார்க்கலன்னா கண்டிப்பா போய் செக் பண்ணிருங்க. இன்னைக்கு ஐ எம் எக்ஸைட்டட் டு டாக் அபவுட் தி vivo X300. ஆஃப் கோர்ஸ் வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. X300 Pro பத்தியும் சொல்றேன், என்ன டிஃபரன்சஸ்லாம் இருக்கு அதை பத்தியும் சொல்றேன். ஆல்ரைட், லெட்ஸ் டேக் a look at this. எனக்கு ஆக்சுவலி விவோட பாக்ஸ் பேக்கேஜிங் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா கொஞ்சம் யூனிக்கா, ஸ்கொயரிஷா நல்லா இருக்குல்ல. ஓகே, ஃபோனை சைடில் வச்சுறேன். கீழே வந்து IMEI ஸ்டிக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆஃப் கோர்ஸ் நல்ல கிளீனான பாக்ஸஸ் கொடுத்துருக்காங்க. இதுல வந்து உங்களுக்கு சார்ஜர் கிடைக்கும், கேபிள் இருக்கு. பாத்தீங்கன்னா டைப் A to டைப் C கேபிள் உங்களுக்கு பாக்ஸ்ல கிடைச்சிடும். அண்ட் ஒரு 100 வாட் ஃபிளாஷ் சார்ஜர் பாக்ஸ்ல கொடுத்துருக்காங்க. விவோட ஃபிளாஷ் சார்ஜ் டெக்னாலஜி உள்ள சார்ஜர் பேசிக்லி. அடுத்து இந்த பாக்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க? கேஸ் இருக்குப்பா, கேஸ். இங்க வந்து சிம் எஜெக்டர் டூல் இருக்கு. ஆஃப் கோர்ஸ் சில டாக்குமெண்ட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. X300 சீரிஸ்க்கு வேண்டிய ஸ்பெஷலா ஒரு Xcare கார்டு மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்பெஷல் சர்வீஸ் உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் திஸ் இஸ் த கேஸ். வாவ், so good man, looks so good. alright, எல்லாத்தையும் சைடுல வச்சிடலாம். இன்ஃபேக்ட் X300 Proட பாக்ஸ் கான்டென்ட்ஸ் கூட நீங்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட சிமிலரா தான் இருக்கும். அண்ட் அன்பாக்சிங் வந்து குயிக்கா காட்டிடலாமா? காட்டிடலாம். alright, so let's take a look at this phone. okay, wow. So this is your first look at the vivo X300. Compact பண்ணிட்டாங்க இந்த வருஷம். கிட்டத்தட்ட vivo X200 FEயோட சைஸ் பண்ணிட்டாங்க. I really love it. And compact பண்ணாலும் ஆக்சுவலி நீங்க பாத்தீங்கன்னா கேமராலாம் குறைய வைக்கலங்க. அதை பத்தி நான் கண்டிப்பா சொல்ல தான் போறேன். பட் உங்களுக்கு சேம் சர்க்குலர் கேமரா மாடியூல் கொடுத்திருக்காங்க. அண்ட் டிசைனை பொறுத்த வரைக்கும் இட் லுக்ஸ் வெரி குட். பின்னாடி வந்து ஆஃப் கோர்ஸ் கிளாஸ் தான். ஒரு மேட் வெல்வெட்டி ஃபினிஷ் இருக்குங்க இந்த கிளாஸுக்கு. நீங்க பாத்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான அவுட்லைன் மாதிரி இருக்கீங்க. பாத்தீங்கன்னா இந்த கிளாஸ்ல இருந்து ஃபியூஸ் ஆகி அந்த கேமரா மாடியூலுக்கு போகுது. அண்ட் இந்த கேமரா மாடியூல் நீங்க பாத்தீங்கன்னா இட்ஸ் நாட் டூ திக். இட்ஸ் ஆக்சுவலி நாட் டூ திக் அட் ஆல். கீழே வச்சீங்கன்னா பரவாயில்லையே, நல்லா இருக்கு ஆக்சுவலி. யூஸ் பண்றதுக்கு ஃபிளாட்டா இருக்கு. ஸோ உங்களுக்கு வந்து டேபிள் வாபிள் கிடைக்காது. இட்ஸ் வெரி நைஸ். சைடுல வந்து உங்களுக்கு அலுமினியம் கொடுத்திருக்காங்க. கம்ப்ளீட்லி பிளாக் கலர் அலுமினியம் இருக்குங்க இங்க. ஐ லைக் த கலர் ஸ்கீம், ரொம்ப நல்லா இருக்கு. ஃப்ரண்ட்ல வந்து உங்களுக்கு ஆர்மர் கிளாஸ் ப்ரொடெக்ஷன் கொடுத்திருக்காங்க. ஆஃப் கோர்ஸ் இந்த ஸ்கிரீன்ல வந்து உங்களுக்கு ப்ரீ அப்ளைட் ஸ்கிரீன் ப்ரொடெக்டர் கொடுத்திருக்காங்க. ஸோ ஐ எம் டெஃபினெட்லி கோயிங் டு பீல் தட் ஆஃப். ஆஹா, what a beauty, what a beauty. இப்போ vivo X300ல நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான IP ரேட்டிங்கும் கொடுத்திருக்காங்க. IP68 ரேட்டிங் இருக்கு. IP69 ரேட்டிங்கும் உங்களுக்கு கிடைச்சிரும். கீழ வந்து டைப் C 3.2 போர்ட் கொடுத்திருக்காங்க. சோ ஃபாஸ்டான போர்ட் கிடைச்சிரும். ஒரு சிம் கார்டு ட்ரே இருக்கு. அந்த சிம் கார்டு ட்ரேல வந்து உங்களுக்கு dual nano சிம் கார்டு சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. ஸ்டீரியோ ஸ்பீக்கர் செட்டப் கொடுத்திருக்காங்க. தேவையான மைக்ஸ் எல்லாம் இருக்கு. பவர் பட்டன் இருக்கு, வால்யூம் ராக்கர் இருக்கு. பட் vivo X300 Proல ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு. அந்த போனை காட்டுறேன் நான், X300 Pro. சோ இதாங்க டிஃபரன்ஸ் between vivo X300 and X300 Pro. And X300 Proல இருக்க டிஃபரன்ஸ் என்ன தெரியுமா? உங்களுக்கு வந்து ஆக்சுவலி ஒரு ஆக்ஷன் பட்டன் ஒன்னு கொடுத்திருக்காங்க. அண்ட் நீங்க பாத்தீங்கன்னா இந்த கேமரா மாடியூல் வந்து கொஞ்சம் பெருசா இருக்கு. பட் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கு ரெண்டு போனுமே பாக்குறதுக்கு. நீங்க பாத்தீங்கன்னா ரெண்டுத்தோட வெயிட்டையும் செக் பண்ணி பார்த்துடலாமா? ஓகே, ஐ திங்க் vivo X300 வந்து கண்டிப்பா 200 கிராம்ஸ் தான் இருக்கும். அதுக்கு மேல இதெல்லாம் இருக்க சான்ஸே இல்ல. யப், ஆக்சுவலி 192.5 கிராம்ஸ் only. Wow, this is
சூப்பர், ஐ லவ் இட். இன்ஃபேக்ட் இன்னொரு கலர் ஒன்று இருக்குங்க vivo X300 இது நான் காட்டலான்னு இருந்தேன். இந்த ப்ளூ கலர் பாருங்க. ஆஃப் கோர்ஸ் அந்த ப்ளூ கலர் வாங்குனீங்கன்னா ப்ளூ கலர் மேட்ச் கேஸ் கிடைக்கும். பட் ஐ லைக் திஸ் கலர் ஆல்சோங்க, லைட் ப்ளூ. ஆமா, உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்கு கண்டிப்பா காமெண்ட் செக்ஷன்ல நீங்க சொல்லுங்க. X300 Pro வே டு செக் பண்ணி பார்த்தலாமா குவிக்லி. இன்ஃபேக்ட் நான் இப்போ X300 Pro தான் பிரைமரி ஃபோனா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஐ ரியலி லைக் தட் ஃபோன். அதை பத்தி சொல்றேன் நான். ஏன் அந்த பிரைமரி ஃபோனா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், ஏன் iPhone 17 Pro Max யூஸ் பண்ணல சொல்றேன் நான் எண்ட்ல. எனிவே 230 கிராம்ஸ்ங்க. ஆஃப் கோர்ஸ் இதோட weight அதிகமா இருக்கும், ஏன்னா இதுல வந்து பெரிய பேட்டரி இருக்கு, பெரிய கேமரா கொடுத்திருக்காங்க. ஸோ ஆல் ஆஃப் தட் இஸ் செட். ஸோ கீப் தட் இன் மைண்ட். ஸோ டிசைனை பொறுத்த வரைக்கும் vivo X300 நீங்க பாத்தீங்கன்னா இட்ஸ் a very good looking phone. and display கூட நீங்க பாத்தீங்கன்னா இட்ஸ் so cuteங்க, செம்ம கியூட்டான டிஸ்ப்ளே. பேசிக்கலி இப்போ கிட்டத்தட்ட iPhone 17 ஓட சைஸ் உங்களுக்கு கிடைச்சிரும். டிஸ்ப்ளேல 6.31 இன்ச் டிஸ்ப்ளே கொடுத்திருக்காங்க. இது LTPO பேனல் தான். 1 to 120 Hz refresh rate இருக்கு. ஆஃப் கோர்ஸ் OLED பேனல் தான். அதாவது ரெசல்யூஷன் நீங்க பாத்தீங்கன்னா 1.5K ரெசல்யூஷன் கொடுத்திருக்காங்க இந்த டிஸ்ப்ளேல. and bezels கூட இட்ஸ் so slimங்க. look at that, it looks so beautiful. of course உங்களுக்கு 2160 Hz PWM dimming கொடுத்திருக்காங்க. HDR playback கிடைச்சிரும். HDR10, HDR10+. நீங்க YouTubeல HDR வீடியோஸ் பார்க்கும்போது, Netflixல HDR வீடியோஸ் பார்க்கும்போது it looks very very good. brightness பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 4500 nits peak brightness கிடைச்சிரும் HDR வீடியோஸ் பார்க்கும்போது. and வெளிய எடுத்துட்டு போகும்போது சூரிய வெளிச்சத்துல it actually looks very very good. தாறுமாறான டிஸ்ப்ளேங்க ஆக்சுவலி நீங்க பாத்தீங்கன்னா. ட்ராப் டெஸ்ட் பண்ண மறந்துட்டோம்ல, ஆர்மர்ட் கிளாஸ் வேற. ஒண்ணுமே ஆகல, அப்படி தக்கு தக்குன்னு இருந்தது. இப்போ பின்னாடியில இருந்து போட்டுடலாமா, பின்னாடி இருந்து போட்டுடலாமா. ஓகே, சைட்ல விழுந்தது. pretty strong, no problem there. ஓகே, ஸோ தேஜஸ் ஆப்வியஸ்லி அவனுக்கு ட்ராப் டெஸ்ட் ரொம்ப பிடிக்கும். ஸோ ட்ராப் டெஸ்ட் பண்ண சொல்லிட்டான், பண்ணிட்டோம். ஆனால் எனக்கு தக்குன்னு ஆச்சுங்க. ஸோ டிஸ்பிளே நீங்க பாத்தீங்கன்னா தாறுமாறான குவாலிட்டியான டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. பிளஸ் ஹாப்டிக் ஃபீட்பேக் மோட்டர்ஸ் வந்து நல்ல குவாலிட்டியான ஹாப்டிக் ஃபீட்பேக் மோட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு நல்ல டியூனிங் கிடைச்சிடும். ஸோ வைப்ரேஷன் ஃபீட்பேக் தாறுமாறா இருக்கும். அல்ட்ராசானிக் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் இருக்கு. அண்ட் நல்ல குவாலிட்டி ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலா டிஸ்பிளே அண்ட் மல்டிமீடியா எக்ஸ்பீரியன்ஸ்லயும் எந்த குறையுமே இல்லைங்க. சின்ன போனா இருந்தாலும் இந்த LTPS டெக்னாலஜி அதெல்லாம் கொடுக்காம ப்ராப்பரான LTPO டெக்னாலஜி கொடுத்துருக்காங்க. நல்ல பீக் பிரைட்னஸ் இருக்கு, எந்த குறையும் வைக்கல, which is very very nice. அடுத்து நம்ம பெர்ஃபார்மன்ஸ் பத்தி பேசலாம். பெர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு MediaTek Dimensity 9500 chipset கொடுத்திருக்காங்க. of course LPDDR5X RAM Type UFS 4.1 ஸ்டோரேஜ் எல்லாம் கிடைச்சிரும் உங்களுக்கு. and MediaTek Dimensity 9500 டியூனிங் நீங்க பாத்தீங்கன்னா இட்ஸ் good on the vivo X300. ஆனா பெஸ்ட்லாம் சொல்ல முடியாது. சோ கிட்டத்தட்ட 3.5 மில்லியன் உங்களுக்கு Antutu ஸ்கோர் கிடைச்சிரும். Geekbench ஸ்கோர்ல நீங்க பாத்தீங்கன்னா it is not higher than Snapdragon 8 Elite Gen 5 or A19 Pro. iPhonesலயும் Snapdragon 8 Elite Gen 5 phonesலயும் உங்களுக்கு வந்து definitely better performance கிடைச்சிரும். இந்த போன்ல நான் கேமிங் கூட பண்ணி பார்த்தோம். Genshin Impactல கிட்டத்தட்ட 60 FPS உங்களுக்கு average FPS கிடைச்சிரும். ஹீட்டிங் பிரச்சனை இல்ல. இன்ஃபேக்ட் காம்பாக்ட் போனா இருந்தாலும் ஹீட்டிங் பிரச்சனை இருக்கும்னு நினைச்சேன் நான். பட் அதெல்லாம் கிடையாது. பட் throttling இருக்குங்க. throttle பண்ணுது இந்த போன். சோ keep that in mind. ஏன்னா CPU throttle score, GPU throttle score இன்னும் பெட்டரா உங்களுக்கு கிடைக்கலாம். பட் X300ல வந்து throttle பண்ணிருக்காங்க. சோ அதுக்கான காரணம் வந்து பேசிக்கலி throttle பண்ணாங்கன்னா உங்களுக்கு ஹீட்டிங் ஆகாது, அதனால தான். பட் vivo வந்து இந்த போனை வந்து ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டட் போனோ கேமிங் போனோ அப்படின்னு விற்கிறதே கிடையாது. நாங்க பெஸ்டான கேமராஸ் கொடுப்போம், நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கொடுப்போம் அப்படின்னு சொல்றாங்க. சோ பெர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் நல்லா தான் இருக்கு, ஆனா பெஸ்டா இருக்காது. ஆனா கேமரா பொறுத்த வரைக்கும் பெஸ்டா இருக்கும்னு நம்புறேன் நான். பட் வெயிட் ஃபார் இட். அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா இந்த போன்ல வந்து 6000 mAh சிலிகான் கார்பன் பேட்டரி கொடுத்திருக்காங்க. அண்ட் எங்களுக்கு தாறுமாறான பேட்டரி லைஃப் கிடைச்சதுங்க. சர்ப்ரைசிங்லி ரியலி குட் ஸ்கிரீன் ஆன் டைம் எங்களுக்கு கிடைச்சது. கிட்டத்தட்ட 9 மணி நேரம் ஸ்கிரீன் ஆன் டைம் இருந்தது. ஸோ தட்ஸ் ரியலி நைஸ். அது மட்டும் இல்ல 100 வாட் சார்ஜிங் ஸ்பீட்ஸ் இருக்கிறதுனால ஃபாஸ்டா சார்ஜும் பண்ணிடும். வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட்டும் கொடுத்திருக்காங்க. நெட்வொர்க் கேபிலிட்டிஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தேவையான 5G பேண்ட்ஸ் கிடைச்சிடும். NFC சப்போர்ட் இருக்கு, Wi-Fi 7 சப்போர்ட் கொடுத்திருக்காங்க, Bluetooth 5.4 சப்போர்ட்டும் இருக்கு. இது வரைக்கும் இந்த போன்ல எந்த குறையும் தெரியலங்க. பர்ஃபெக்ட்டான காம்பாக்ட் ஃபிளாக்ஷிப்பா தோணுது. இன்ஃபேக்ட் நீங்க கேமரா எடுத்துக்கிட்டீங்கன்னா இட்ஸ் actually the perfect compact flagship. உண்மையா சொல்றேன் நான். ஏன்னா கேமரால உங்களுக்கு 200 மெகாபிக்சல் பிரைமரி கேமரா கொடுத்திருக்காங்க, which is a fairly large sensor, and 50 மெகாபிக்சல் பெரிஸ்கோப் கேமரா கொடுத்திருக்காங்க இந்த சின்ன பாடியில. It's crazy. இன்ஃபேக்ட் 50 மெகாபிக்சல் அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமராவும் இருக்கு. அண்ட் ஃப்ரண்ட்ல கூட நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு 50 MP செல்ஃபி கேமரா கொடுத்திருக்காங்க. சரி, அதெல்லாம் ஓகே. கேமரா பெர்ஃபார்மன்ஸ் எப்படின்னு கேட்டீங்கன்னா pretty goodங்க. வெரி வெரி குட் பெர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். நல்ல டீடைல்ஸ் கிடைக்குது உங்களுக்கு பிரைமரி கேமரா வச்சு. ஏன்னா பிரைமரி கேமரா வந்து பெரிய சென்சர் கொடுத்திருக்காங்க. ஸோ இட்ஸ் ரியலி குட். இன்ஃபேக்ட் நீங்க பிரைமரி கேமரா வச்சு 50 மெகாபிக்சல் ஹை ரெஸ் ஷாட்ஸ் கூட எடுக்கலாம். அதுல உங்களுக்கு இன்னும் அதிகமா டீடைல் கிடைக்கும். கலர்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு Zeiss நேச்சுரல் மோட் கொடுத்திருக்காங்க. ஸோ க்ளோஸ் டு நியூட்ரல் கலர் ஆக்யூரசி கிடைச்சிரும். இல்ல உங்களுக்கு வந்து பஞ்சியா கலர்ஃபுல்லான பிக்சர் வேணும்னா விவிட் மோடும் இருக்குங்க. டெக்ஸ்சர்ட் மோடும் கொடுத்திருக்காங்க. டிஃபரெண்டான மோட்ஸ் இருக்கு. அண்ட் விவோட போர்ட்ரேட் பெர்ஃபார்மன்ஸ் சொல்லவே வேண்டாம், தாறுமாறா இருக்கும். தாறுமாறான எட்ஜ் டிடெக்ஷன், கிரேட் போகா டிராப் ஆஃப். அண்ட் அது மட்டும் இல்ல ஸ்கின் டோன்
டோன் கரெக்ஷன் கூட நீங்க பாத்தீங்கன்னா இட்ஸ் வெரி வெரி குட். அண்ட் உங்களுக்கு வந்து டெலிஃபோட்டோ செட்டப் வச்சு நீங்க வந்து ஜூம் ஷாட் எடுக்கும்போது இட் லுக்ஸ் சூப்பர். இன்ஃபேக்ட் வீடியோ ரெக்கார்டிங்ல கூட நீங்க பாத்தீங்கன்னா 4K 60 fps வீடியோ ரெக்கார்டிங் ஆப்ஷன் இருக்கு, 4K 120 fps வீடியோ ரெக்கார்டிங் ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க, போர்ட்ரேட் வீடியோ கேப்பபிலிட்டிஸ் இருக்கு, லோ லைட் பெர்ஃபார்மன்ஸ்லாம் பாத்தீங்கன்னா இட்ஸ் தாறுமாறா இருக்குங்க. அக்ராஸ் கேமராஸ், செல்ஃபி ஆட்டோ ஃபோக்கஸ் கொடுத்திருக்காங்க. இன்ஃபேக்ட் செல்ஃபி கேமராவோட பெர்ஃபார்மன்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா நல்லா இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்க இந்த வருஷம். ஓவராலா vivo X300 ஓட கேமரா எக்ஸ்பீரியன்ஸ் அமங் காம்பாக்ட் ஃபிளாக்ஷிப்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா இட் இஸ் த பெஸ்ட், ஈஸிலி ஹேண்ட்ஸ் டவுன். ஓகே, சோ இது வரைக்கும் எந்த பிரச்சனையுமே இல்லை. சரி, இது வரைக்கும் பண்ணிருக்க நாங்க vivo வீடியோஸ் எல்லாமே நான் வந்து ஒரு நெகட்டிவ் பாயிண்ட்னு சொன்னா அது வந்து ஃபன் டச் ஓஎஸ் எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும். பட் இதுல உங்களுக்கு ஒரிஜின் ஓஎஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்திருக்காங்க. சோ ஃபன் டச்ல இருந்து அப்கிரேட் பண்ணிருக்காங்க. கம்பேர்ட் டு ஃபன் டச் இட் இஸ் definitely a refinement. So basically உங்களுக்கு வந்து ஒரிஜின் OS 6 based on Android 16 கிடைக்கும். 5+7 years updates ப்ராமிஸ் பண்ணிருக்காங்க. இன்ஃபேக்ட் உங்களுக்கு X300 Pro லியும் சேம் டு சேம் எக்ஸ்பீரியன்ஸ் தான் கிடைக்க போகுது. சரி, ஒரிஜின் OSல என்ன அட்வான்டேஜஸ் கொடுத்திருக்காங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு வந்து ஃபாஸ்டர் ஸ்மூதர் அனிமேஷன்ஸ் கிடைச்சிரும். நிறைய லாக் ஸ்கிரீன் கஸ்டமைசேஷன் கொடுத்திருக்காங்க. குவிக் செட்டிங்ஸ் அண்ட் கண்ட்ரோல் சென்டர்ல வந்து உங்களுக்கு டிசைன் சேஞ்ச் பண்ணிருக்காங்க, which is very very nice. ஒரிஜின் ஐலண்ட் ஃபீச்சர்ல வந்து உங்களுக்கு இந்த ஆப்பிளோட டைனமிக் ஐலண்ட் இருக்குல்ல, அதே மாதிரி ஃபீச்சர் இருக்கு. பட் நீங்க வந்து அந்த ஒரிஜின் ஐலண்ட் வந்து ஆக்சுவலி யூஸ்ஃபுல்லா யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க வந்து ஏதாச்சும் ஒரு போட்டோவோ இல்ல டெக்ஸ்ட் வந்து டிராக் அண்ட் டிராப் பண்ணீங்கன்னா அங்கே வந்து உங்களுக்கு கண்டெக்சுவலான ஆப்ஷன்ஸ் காட்டுறோம். நீங்க இந்த ஆப்ல போட விரும்புறீங்களா அந்த மாதிரிலாம், which is very cool. அதை தவிர நீங்க பாத்தீங்கன்னா நிறைய AI ஃபீச்சர்ஸ்லாம் கொடுத்திருக்காங்க. ஆஃப் கோர்ஸ் AI பேஸ்ட் டிரான்ஸ்லேஷன், AI இமேஜ் எடிட்டிங் டூல்ஸ் எல்லாமே உங்களுக்கு கிடைச்சிரும். ஒரிஜின் OS எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இஸ் a very good experience compared to FunTouch OS definitely. ஆனா ஒரு விஷயம் கண்டிப்பா சொல்லி ஆகணும், VApp Store இப்போவும் ப்ரீ இன்ஸ்டால்டா இருக்கு. சோ VApp Storeல இருந்து கண்டிப்பா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் எவ்ரிடே வரும். அது வேண்டானா நீங்க நோட்டிஃபிகேஷன் ஆஃப் பண்ணி வச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு க்ளீனான எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். ஏன்னா இருக்குது இல்ல போன்ல Play Store ஒன்னு போதுமே, VApp Store எதுக்கு? அண்ட் ஓவராலா நீங்க பாத்தீங்கன்னா compared to other UIs and operating system, I feel எனக்கு என்ன தோணுதுன்னா பேசிக்கலி இன்னும் கொஞ்சம் ரூம் ஃபார் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு. பட் ஸ்டில் ஒரிஜின் OS 6 has upgraded quite a lot. Alright, so இப்போ இந்த X300 Pro க்கு X300 க்கு என்ன டிஃபரன்ஸ் நீங்க கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் X300 Pro வந்து ஒரு பெரிய ஃபோன். சோ இதுல வந்து ஒரு ஸ்லைட்லி பெரிய பேட்டரி கிடைச்சிரும் உங்களுக்கு. அண்ட் ஆஃப் கோர்ஸ் நான் சொன்ன மாதிரி ஹெவியாவும் இருக்கும். மெயின் டிஃபரன்ஸ் என்ன தெரியுமா? கேமரா எக்ஸ்பீரியன்ஸ்ல தான். ஏன்னா கேமரா பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 200 மெகாபிக்சல் பெரிஸ்கோப் கேமரா கொடுத்திருக்காங்க. சேம் 200 மெகாபிக்சல் கேமராவை தான் பிரைமரி கேமரா யூஸ் பண்ணிருக்காங்க ஆன் தி X300. இன்ஃபேக்ட் பிரைமரி கேமரால 50 MP LYT 828 சென்சர் கொடுத்திருக்காங்க. and it's a large sensor 1/1.28 inch sensor. and ultra wide and selfie நீங்க பாத்தீங்கன்னா it is the same sensor on both. X300 Pro கேமரா எக்ஸ்பீரியன்ஸ் இன்னும் பெட்டரா இருக்குங்க. இன்ஃபேக்ட் X300 Pro நீங்க பாத்தீங்கன்னா iPhone 17 Pro Max கூட நீங்க கம்பேர் பண்ணலாம். ஆக்சுவலி நான் அதை கம்பேர் பண்ணிருக்கோம் இங்கிலீஷ் சேனல்ல. அது வந்து நான் இந்த சேனல்ல கம்பேர் பண்ணனா இன்னும் லாங்கா இருக்கும். சோ அங்க போய் கண்டிப்பா செக் பண்ணுங்க, லிங்க் வந்துரும். டெஃபினெட்லி போய் பாருங்க. ஓவராலா X300 Pro நீங்க பாத்தீங்கன்னா கம்பேர் டு X200 Pro இட்ஸ் நாட் டூ மெனி சேஞ்சஸ். பட் ஒரு நல்ல ரிஃபைன்மெண்ட், ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஈஸியா நான் இந்த போனை ரெக்கமெண்ட் பண்ணலாங்க நிறைய பேருக்கு. இன்ஃபேக்ட் ஒரு ப்ரோ ஃபிளாக்ஷிப் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னா X300 Pro is a really good phone. X300 ஆனா நீங்க பாத்தீங்கன்னா is easily one of my favorite phones of 2025. இந்த போன் இருக்கே ஒரு குட்டி மான்ஸ்டருங்க. இதுல எந்த விஷயத்துலயுமே குறைய வைக்கல vivo. It is so good. So இந்த X300 வாங்குறாமா இல்ல iPhone 17 வாங்கலாமா அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். ஏன்னா சேம் பிரைஸுக்கு உங்களுக்கு iPhone 17 கிடைக்கும் போது iPhone 17 தானே பெட்டர் அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. ஆக்சுவலி கிடையாதுங்க. என்ன கேட்டீங்கன்னா நான் X300 தான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஆஃப் கோர்ஸ் நிறைய பேருக்கு வந்து இது வாட் இஸ் திஸ், என்ன சொல்றீங்க தம்பி அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. பட் இட் இஸ் வாட் இட் இஸ். நீங்க ஆக்சுவலி ஃபேர் கம்பேரிசன் பண்ண விரும்புறீங்கன்னா ஐ திங்க் தி X300 provides more value for money than the iPhone 17. உங்களுக்கு என்ன தோணுதுன்னு கண்டிப்பா காமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். அது வரைக்கும் டக்குன்னு டெக்கு போடுங்க, கிளிக் Trakin டெக்னாலஜி. என் காதல் சொல்ல கேக்குதே ஸ்மதே சரி இட்ஸ் சார் ஒரு